இந்த பக்கம் குமரனோட அம்மா வந்து எப்படியாட்டும் என் கூட நீ வீட்டுக்கு வந்து தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் இவளுக்கு உனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இவ்வளோக்குள்ள ஒன்று அவமானப்படுத்தி பேசினா கொஞ்சம் கூட வெக்கமான எதுவுமே இல்லாமல் இப்படி நின்றுருக்க கங்கா நீ பின்னாடி இருந்துக்கிட்டு நீ என்றைக்கு இவளை பார்த்து என்றைக்கு இவளை ஆசைப்பட்டு அன்றைக்கு உன்னோட வாழ்க்கை சின்ன பண்ணமாக போயிட்டு இவளை கல்யாணம் பண்ணி நான் முக்கியம்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் தூக்கி போட்டு பின்னாடி வந்தாலாம் உனக்கு இந்த அசிங்க அவமானம் எல்லாமே தேவைதான்டா அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக குமரனை பற்றி அசிங்கமாக திட்டுறாங்க. இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்து கங்கா வந்து ஆமாம் உங்கள் பையன் பெரிய ஒரு நல்ல ஒரு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன்றுத்துக்கு உதவ மாட்டார், ஒன்றும் தெரியாது உங்கள் பையனுக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னை சந்தோஷமாக வச்சு வாழை வக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் எனக்கு அமையல சொல்லிட்டு நான் வெறுப்பில் இருந்துகிட்டு இருந்தேன். இத்தனை நாள் போனால் போய் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் நான் நினச்ச மாதிரி வளர்க்காப்பட்ட நினைக்கணும்னு சொல்லி எவ்வளோ ஆசையோடு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அவர் இந்த மாதிரி நடந்தப்பறம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக குமாரனை பழையபடி திட்டங்க பார்த்துட்டு இருந்த கவரிக்கு ரொம்ப வந்து அக்கா நிறுத்துக்கா நானும் பார்த்துட்டு ரொம்ப ஓவராக பேசியிருக்கேன். மாமா என்ன தான் சொல்ல வரேன்னு கொஞ்சமாட்டி கேளுக்கு அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் சாரதா இதை பார்த்துக்கிட்டு இருந்துக்கிட்டு ரொம்ப கோதில் நம்ம கங்கா வாட்டிக்கு கை வைங்கிறங்க. இதை பார்த்து நம்ம குமரன் வந்து அத்தை கங்கா மேலே எந்த ஒரு தப்பு இல்லை. அது மட்டும் இல்லை கங்கா இடத்துல வேறு யார் இருந்தாலும் நம்ம தான் கோவப்படுவாங்க, அவளை அடிக்காதீங்க. அது மட்டும் நான் அவள்கிட்ட பேசி புரிய வச்சுக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. உடனே நம்ம குமரனோட அம்மா வந்து அவள்கிட்ட பேசி புரிய வைக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இது போதும் இப்போ தான் கிளம்பி வா அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி எடுக்கிறாங்க. இதை கவனிச்சு குமரன் வந்து உனக்கு கையெடுத்து கும்பிட்ற மணி கொஞ்சம் அமைதியாக அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் அமைதிப்படுத்தி உட்கார வச்சுறாங்க. அது மட்டும் இல்லை கங்கா கிட்ட காலில் மண்டி போட்டு உட்காந்து சொல்கிறாங்க, பாரு கங்கா உன்னோட முக்கியமான விஷயம் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் என்ன மன்னிச்சது உங்க கூட நான் எல்லாரும் மிகப்பெரிய தப்பு தான். ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் உன்னோட சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் நீ ஆசைப்பட்டது உங்க நான் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன். இங்கே பாரு கங்கா அப்படி சொல்லிட்டு நம்ம காவிரி கலந்து இந்த பாக்ஸை வாங்கி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒட்டியானம் தான், நீ ஆசைப்பட்ட நகை பைசா எதுவுமே நீ கேட்கல தான். ஆனால் இந்த நக்கெல்லாம் உன்னால் வாங்கி கொடுக்க முடியுமான்னு சொல்லி நக்கலாக தான் நீ கேட்க நல்லாவே தெரியும். ஆனால் நீ கேட்டதுக்கு நெருப்புக்கு நான் பழைய எனக்கும் ஆசை நிறைவேற்றினவங்கள மட்டும்தான் எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. அதனால தான் ராத்திரி பக்கம் கண் முழிச்சு இந்த பெரிய ஆர்டர் நான் முடித்தேன். அதில் வந்த பைசா தான் அது மட்டும் இல்லாமல் தங்க மேலே போலியன்னு பார்க்குறேன் கங்கா அப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து கங்கா அப்படியே உடஞ்சி போய் உட்காந்து அப்படியே கணக்கு கலைங்கிட்டு இருக்குங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம காவிரி செம்ம ஷாக்காகிறாங்க. உனக்கு எம்மளை பாசமே கிடையாது கங்கா. அது மட்டும் இல்லாமல் உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றுத்துக்கு ஆகாதவன், எதுக்குமே விளங்காதவன். அது மட்டும் இல்லாமல் என்னோட விருப்பத்தை எதுவுமே நான் பண்ண முடியாது. ஒரு குமரனாக தான் நீ பார்த்துட்டு இருக்க. ஆனால் என்னால் முடியும் கங்கா, நான் நினச்சி எல்லாமே பண்ணுவேன். ஆனால் அது மாதிரி நினைக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இருக்கிறதே இப்போ நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் நல்லாவே புரியுது, பணம் காசு இருந்தால் 4 பேர் மதிப்பாங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே மனசில் இருக்கிறது எல்லாமே அப்படியே கொட்டி தீக்கிறாங்க. இந்த இடத்துல தான் பார்த்து நம்ம காவிரி இருந்து அப்படி செம்ம ஷாக்கோடையே மாமா மனசில் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, விவரம் புரிஞ்சுக்காம முட்டாள்தனமாக பேசிடல அப்படி சொல்லிட்டு கணக்கில் பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் அமைதியாக வச்சுட்டு புருஷன் முன்னாடி சண்டை எங்கே தான் இருக்கா, நீங்கள் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாதீங்க, கங்கா இது சும்மா விளையாட்டுக்கு சண்டை போட்டுட்ருக்கா, அவ்வளோனாலும் இப்போ சமாதானமாயிரும் அப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து விஜய் வந்து அவ்வளோ ஷாக்கோடு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பெருந்தன்மை யார் கிடைப்பா. அது மட்டும் இல்லாமல் கங்கா ஏன் இந்த மாதிரி நடந்துக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோடு நம்ம கங்கா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கங்கா அப்படியே கண்கிழங்கிக்கிட்டே குமரனே பார்த்து கண்கிழங்க கலந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் குமரனை வந்து கங்கா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண, அது மட்டும் இந்த ஒட்டியானத்தை மட்டும் எனக்கு போட்டு கைமி எனக்கு அதே போதும் அப்படி சொல்லிட்டு ஒட்டியானத்தை போட்டுவிட்டு நம்ம கங்கா குமரன் அது மட்டும் 2 பேரும் சந்தோஷமாக வெளிலேருந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இந்த பக்கம் கங்கா வந்து ரொம்ப கொச்சம் நினச்சில கண்கிழங்க நம்ம குமரனே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம குமரனை வந்து ரொம்ப மனசு வருத்தி பேசிகிட்டு இருக்கிற குமரன் எப்படி தான் கங்காவை சமாளித்து கூட வாழ போகிறாள், இல்லைன்னா நான் கங்கா விட்டு கொஞ்ச நாளைக்கு விலகி இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு விலகி இருக்க போகிறாங்களா போகிறதுலேருந்து நம்ம வரப்போகிற வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.